see these sheds la, these are not shelters. Okay, these are called sheds, shelter சில சொல்லுவாங்க ஷெல்டர் இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் வந்து இந்த ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டில் போட்டிருக்கிறது, இந்த இரும்பு அயனில் இதில் போட்டிருக்கிறதெல்லாம் வந்து நிறையா தற்காலிகமாக ஃபார் டெம்ப்ரரி to for somebody to rest, somebody who would be working. Though இவ்வளோ சிவில் ஒர்க்கில் so much of the building constructs have been done, you cannot have a temple nearby. See this temple there, அது எவ்வளோ பெரிய டெம்பிள் இருக்காங்க. ஓகே, அந்த டெம்பிள் அண்ட் திஸ் டெம்பிள் இது வந்து அட்ஜாயினிங் மூமெண்ட்டில் அமெண்ட்மெண்ட் மூமெண்ட்லலாம் கொண்டு வர முடியாது. அண்ட் திஸ் ஹேட் பின் த வேர்ஸ்ட் ஆஃப் த இது அது பாம்பேலே நல்லா தெரியும். ஹை ரேஸ்டு இருக்கும், ப்ளஸ் ஸ்லம்முக்கு வந்து ரொம்ப ரொம்ப மீன் வெரி புவர் கரீப் லோக் வில் பி ஆல்சோ அலாங் வித் அப்படின்னு. now for that balancing of equation, many slum clearance board apartments have been raised, but still you cannot ask for MSME loans with these sheds. என்ன பண்ணுவாங்க, இதுலேருந்து வந்து நிறைய ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு அக்கௌண்டிங் கொடுத்து, இதுலேருந்து ஒரு சில சவுண்ட் எல்லாம் வரும், டமால் டமால் குதிக்கிற மாதிரி, அது உள்ளே வந்து இது பண்ணுற மாதிரி. எங்கே அந்த ஒரு சில சீனெல்லாம் எடுப்பாங்கள்ல, somebody will be kidnapped somewhere that you have to go and find out and all that அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லெவலில் வந்து இந்த மாதிரி இருக்கிறது இருக்கும். ஆக்சுவலாக ப்ராப்பராக நிஜமாகவே நல்ல கவர்னன்ஸில் இருக்கவங்க இந்த மாதிரி ஷெட்டெல்லாம் வைக்க மாட்டாங்க. ஏன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்குமா, எல்லா இடங்களுமே வந்து நம்மளுக்கு பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இருக்கும். எந்த இடத்துல சவுண்டு ஒரு இடத்துல கேட்கும், ஒரு இடத்துல வேறு இடத்துல அடி வாங்கின்னு இருப்பாங்க, ஒரு இடத்துல ஆளே இருக்க மாட்டாங்க, ஏற்கனவே செத்து போயிருப்பாங்க, இல்லை ஏற்கனவே ஒரு 4-5 இதுக்கு முன்னாடி இன்கம்பன்சி ஆன்டி இன்கம்பன்சிக்காக தோண்டி வேறு ஏதாவது சவுண்டு கேட்குதான்னு பார்த்துன்னு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப வெரி டேஞ்சரஸான ஏரியா. இதுக்குள்ளே வந்து யூ ஆர் நாட் சப்போஸ் டு கம் இன் ஆர் ரிலை. யாருமே சொல்லலை, நோபடி பிகாஸ் வி தாட் த டெம்பிள் இஸ் தேர், பிகாஸ் வி தாட் தேர் ஆர் a lot of குவார்ட்டர்ஸ் எல்லாம் இருக்குன்னு. இந்த குவார்ட்டர்ஸ்க்கே அடிச்சு பிடிச்சின்னு நிறைய கவர்மெண்ட்டில் இருக்கவங்களே வருவாங்க. லாட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் வந்திருக்கும். ஆனால் இதுக்குள்ளே இந்த சைட்குள்ளே யாரெல்லாம் இருக்க முடியும் அப்படின்னு கவர்மெண்ட் ஆளுங்களே வந்து நிறைய ஹேண்டிகேப்டான சில விஷயங்களெல்லாம் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா தே வில் வாண்ட் டு கெட் இன். அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தே வில் ட்ரை. எல்லா இடத்துலையும் வந்து அது ஒரு செக்யூரிட்டிஸ்குள்ளே ஒரு விஷயம். அது பார்டர், அந்த பார்டரில் வந்து தே வில் வாண்ட் டு, அது உள்ளுக்குள்ளே வந்து யார் போகிறாங்க, எவ்வளோ காலம் இருக்காங்கன்னு, அது நிறைய வந்து டிஸ்பைஸான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகேவா? அப்புறம் இதுதான் அவங்களுக்கு ஏற்கனவே ஹெரிடிட்டி ப்ராப்ளமில் இருந்தது அப்படி இப்படின்னலாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. பிகாஸ் அந்தேரி ஈஸ்டில் வந்து அந்தேருமா உள்ளே இருக்கிறாங்க, கூச்சுக்கோண்டின்ட்டு இவ்வளோ இடத்துலையா கூச்சுக்கோ முடியும். அதனால் ப்ளீஸ் டோன்ட் ட்ரஸ்ட் ஆல் திஸ். அது சென்ட்ரல் இதுக்குள்ளே இருக்க, சென்ட்ரல் இதில் உடனே வந்து யாராவது காப்பாற்றுவாங்கன்னா இட் இஸ் நாட் சப்போஸ் டு. அதாவது இதில் ஆக்சுவலாக இருக்கக்கூடிய ஆளுங்க இருந்தாங்கன்னா இதை வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க. கிளியரன்ஸ் எல்லாம் வந்து உடனே கொடுத்துருப்பாங்க. ஸ்லம் கிளியரன்ஸுன்னு ஒரு போர்டு இருக்கும், அந்த ஸ்லம் கிளியரன்ஸ்குள்ளே இதெல்லாம் இருக்கக்கூடாது, இவ்வளோ பக்கத்தில் இவ்வளோ இதில் இதுனா ஹில்லி ரீஜன்லேயே இருக்குது, உளுந்து உடஞ்சி கீழே விழுற அளவுக்கு அந்த இடத்துல தான் வந்து உளுந்தா கூட கல் மண்ணெல்லாம் மண்டையில் விழாமல் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ரொம்ப ஹை மவுண்டனஸ் ரீஜன்ஸில் தான் வந்து இது மாதிரி இருந்ததுன்னா தலையிலலாம் விழாமல் இருக்கும், டேமேஜ் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருப்பாங்க. this is a very plain area, there is no இது கிடையாது, மவுண்டனஸ் ஹில்லி பிளேசஸ் கிடையாது. அண்ட் தென் தே வில் சே why they have kept something like this. அதுக்காகவே சேலஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த ஒரு இதை வச்சுருக்காங்க. ஸோ தட் தே வில் ஆல் கம் அண்ட் தே வில் டூ என்ன பண்ணோம் அப்படின்ட்டு வந்து எதாவது பண்ணே இருப்பாங்க அப்படின்னு. ஓகே, ரேஷ்னலைசேஷன் ஆஃப் த ஃப்ளாக் பாரு. அந்த லைட் ப்ளூ எப்படி இருக்குது, அப்புறம் ஒரு டார்க் ப்ளூ இருக்குது, அப்புறமா ஒரு ரெட் இருக்குல்ல, அதில் ஸ்டார் இணையும் அப்படின்ட்டு பிலீஃப். இதில் பார்த்தேன்னா இதில் எப்படி இருக்குது, அதில் லேர்னிங் இருக்க இடங்களில் வந்து நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது.